வணக்கம் சார். சாரி சார், உங்க வேலை நேரத்தை தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்ல சார், பரவாயில்ல. ஒரு நிமிஷம். அதான் சார், இந்த சென்னை ஓரியன்டாக மெத்தை அடிச்சிட்டு இருக்கோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோடது இப்போ தான் சார் டேபிளுக்கு வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணலான்ட்டு சார். சரிங்களா? ஒரே நிமிஷம் சார். சார் ஆக்சுவலாக வந்து நமக்கு 75க்கு 60 4 இன்ச்சு ரீபான் 4 இன்ச்சு லேட்டக்ஸ் கேட்டிருந்தீங்க சார். ஐ திங்க் கரெக்டுன்னு நினைக்கிறேன். பேம்போல கேட்டிருந்தீங்க. அப்படி பார்க்கும்போது ஸோ 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் சார். உங்களுக்கு ஒரு ஹாஃப் வே ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணால் தான் பேலன்ஸ்டாக காட்ட முடியும். ஸோ அதனால தான் 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் சார். ஒரே நிமிஷம் சார், ஒரு கால் வருது, ஒரே நிமிஷம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு லேட்டக்ஸ் சார். ஸோ நம்ம பயன்படுத்துகிற தாய்லாந்து லேட்டக்ஸ் தான். அந்த சீல் அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு காட்டிக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 7 ஜோன் லேட்டக்ஸ் சார். எந்த ஜாயிண்ட் எதுவும் கிடையாது, ஃப்ரெஷ் பீஸ் தான். இது ஒரு சின்ன ஹோல்ஸ் சார் நம்ம இடுப்பு பகுதியில். இது கால் பகுதிக்கும் தலை பகுதிக்கும் பெரிய ஹோல்ஸ் வரும். 7 ஜோன் லேட்டக்ஸ் சார். எந்த ஜாயிண்ட் எதுவும் கிடையாது, ஃப்ரெஷ் பீசஸ் தான். ஸோ நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் சார். சரிங்களா? இது என்னன்னா 4 இன்ச்சு ரீபாண்டுன்றது உங்க உடம்ப தாங்கும் சார். உடம்ப வளைய விடாதுங்க. நல்லா 120 டென்சிட்டி ஹெவியா இருக்கும். முதுகு வலிக்கு ஏற்ற ஒரு விஷயம் சார். மேலே வந்து இயற்கையான ரப்பர் மில்கை நீங்க கொடுக்கறதுனால, இப்போ மற்ற எல்லாமே ஃபோம் டைப் தானே, கெமிக்கல் பெட்ரோலியம் பயன்படுத்துற இடத்துல இது இயற்கையான மரத்து பால்ன்ற போது ஒரு துளி கூட ஹீட் வராது. ஸோ இதுல 4 இன்ச்சும் நீங்க வாங்குறீங்கன்ற போது உங்களுக்கு பேக் பெயின் ஹீட் இஷ்யூஸ் இருக்காது. இது மேலே உள்ள இந்த துவாரங்கள் எல்லாமே காற்றோட்டத்தை அதிகப்படுத்தும் சார். நீங்க திரும்பி படுக்கும்போது இந்த ஹோல்ஸ்ல உள்ள காற்றோட்டம் பிரீத்தபிளா இருக்கும். ஸோ நீங்கள் கேரளா ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி 7 ஜோன் லேட்டக்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லா பிரீத்தபிளாக உடம்புக்கு தகுந்த மாதிரி செயல்படும். ஸோ பேக் பெயின் வராத விஷயம், ஹீட் வராத விஷயம், உடம்புக்கு தகுந்த டையிங்னு சொல்லிட்டு உடம்பு வலி இல்லாமல் ரொம்ப அருமையான மெத்தட் சார். நல்லா இருக்கும் சார். நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ சீரியஸ் ஆகும் சார். சரிங்களா? ஓகே சார். அதான் சார், பேக் பெயின் வராதுன்ற விஷயத்துக்கு தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். உங்களுக்கு 4 இன்ச்சு ரீபாண்டட் 4 இன்ச்சு லேட்டக்ஸ் கண்டிப்பாக பேக் பெயின் ஹீட் இஷ்யூஸ் வராது சார். 15 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும் சார். ஏதாவது ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம். அதை தாண்டி சார் இப்போ ஒரு ட்ரஸ்ட் தான். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ்க்கு சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லுவாங்க. அது இது நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பெரிய ஷோரூமாக இருக்கும், சின்ன கடையாக இருக்கும், வார்த்தைகள் வேறு. எப்போ கூப்பிட்டாலும் ரெஸ்பான்சஸ் பண்ணணும் சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கம்பெனி சார்ந்து என்னுடைய பழைய வீடியோஸே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சிறிய குடோனில் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்ல மேன் பவர் ஒரு 50 பேர் ஒர்க் பண்றாங்க. சென்னையில ஷோரூம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ கூப்பிட்டா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில ஒரு 48 மணி நேரத்தில் உங்களுக்கு மெத்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை உடனே ரெக்டிஃபை பண்ற மாதிரி உங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி நம்ம சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார். ஸோ உங்களுக்கு குழி விழுகுது அன்னிவன் ஆகுனா 48 மணி நேரத்துக்கு உங்க மெத்தையை வந்து பார்ப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் சார். ஸோ நோ இஷ்யூ சார். ஸோ அதனால ஒரு ட்ரஸ்டபிளான இடத்துல தான் நீங்க மெத்தை வாங்குறீங்க. கண்டிப்பா எப்பவுமே ரெஸ்பான்சஸ் இருக்கும் சார். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபோட்டோ சீரியஸ் அனுப்புறேன் சார். சரிங்களா? தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸோ வணக்கம். நிறைய பேர் கூட நினைக்கலாம், ஸோ இது ஒரு வீடியோ கால், இந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கலாம். இது என்னுடைய குரூப்புங்க. ஸோ கிட்டத்தட்ட தினந்தோறும் நம்ம கடைங்களுக்கு மெத்தை கொடுக்கல, டைரக்ட் கஸ்டமர் தான் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு 40லேருந்து 50 மெத்தைகள் இண்டிவிஜுவலாக தமிழ்நாடு முழுக்க வேறு நகரங்களில் கிராமங்களில் இருக்கவங்களுக்கு மெத்தைகள் தயாரிக்கணும். அப்படி தயாரிக்கும் போது அவங்களுக்கு என்ன பொருளை பயன்படுத்தும் அப்படின்றத ஒன்று டேட் அண்ட் டைமோட இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறோம். அப்படி இல்லைனாலும் அவங்களுடைய வேலை நேரங்களில் அவங்க ஃப்ரீயாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பொருளை உள்ளே பயன்படுத்துறதை வெளிப்படையாக பண்ணுறோம். அப்படி இல்லாட்டியும் இப்போ லைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வர்றாங்க, நேராக பார்க்குறாங்க. ஸோ பார்த்து தான் மெத்தைகளை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எங்களை பொறுத்தளவுக்கு மெத்தைகளை வெளிப்படையாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது ஏன் வெளிப்படையாக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து 5 ஸ்டெப்பில் மெத்தை கடை இல்லாமல் யார் வீடும் கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம நியர்பை இருக்கும். அதை தாண்டி சொன்ன பொருளை உள்ளே வச்சு நம்ம சரியாக இந்த மாதிரியான ஏ கிரேட் தாய்லாந்து லேட்டக்ஸ்லாம் போட்டு பண்ணும்போது ஒரு துளி கூட ஹீட்டோ பாடி பெயினோ வராதுங்க. 5-6 கூட மெத்தைகள் தயாரிக்கலாம். பட் மெத்தைன்றது ஈக்குவல் டு ஒரு உணவு மாதிரி. நீங்கள் ஒரு தேவையில்லாத உணவு நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத ஒரு மெத்தையில நம்ம படுத்துடக்கூடாதுங்க. ஸோ நீங்கள் மெத்தை இல்லாட்டி கூட இருந்துக்கலாம். சரியான மெத்தையை நீங்கள் வாங்கி பயன்படுத்துறது நல்லது. ஸோ எங்களை மாதிரி செஞ்சு வாங்குறவங்க நீங்கள் மெத்தைகள் வாங்குறதுக்கு நான் உங்களை அறிவுறுத்துறேங்க. ஸோ நம்மளுடைய கம்பெனியில் தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூருக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறோம், மதுரை ஓரியன்டாக கொடுக்குறோம், திருச்சி ஓரியன்டாக கொடுக்குறோம், சென்னை ஓரியன்டாக கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் நம்ம மெத்தை கொடுக்காத இடமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஒரு லொக்கேஷன் சொல்லுங்க, உங்களோட 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நான் ஒரு கஸ்டமரோட நம்பர் தரேன். அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு கூட தாராளமா நீங்க என்கிட்ட மெத்தைகள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஸோ அவ்வளவு வெளிப்படையாகவும் நாணயமா அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுனாலதான் என்னால தைரியமா இந்த ஒரு விஷயத்த கொடுக்க முடியுதுங்க. நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் வெளிப்படையா தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணமாவே இது நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. எந்த கம்பெனிக்கு நீங்க போனீங்கனாலுமே ஜஸ்ட் நீள அகலம் என்ன, இன்ச்சஸ் என்ன, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேலயோ ஏதோ ஒரு விஷயத்திலயோ
அம்புக்குறி லேயர்ஸ் காட்டி இது மெமரி ஃபோம்ங்க, இது லேயருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. என்ன பொருளை நம்ம பயன்படுத்த போறோமோ அந்த பொருளை லைவ் டெமோவே நம்ம வச்சிருக்கோம். ஸோ நேர தாராளமா நீங்க வரலாம். 30 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம் வாரண்டி உள்ள ஒரு பொருளை நேர வந்து பார்த்து அது நமக்கு உடம்புக்கு எந்த வகையில பயன்படும் அப்படின்ற அதோட பயன்பாடு தெரிஞ்சே நம்ம மெத்தைகளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்க நேரம் வந்தாலும் சரி கோயம்புத்தூர்ல, அப்படி இல்லைனாலும் சென்னையில விருகம்பாக்கத்துல நம்ம ஷோரூம் இருக்கு. அங்கேயும் நேரம் வந்து பார்த்து நீங்க உங்களுடைய மெத்தைகளை வாங்கிக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா ஒரு 2 இன்ச்சு ரீபாண்ட் 2 இன்ச்சு சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் மாடல் வெறும் ஃபோம் மட்டும் இல்லாம பேசிக் மாடலே நம்ம ஆர்த்தோல தான் கொடுக்குறோம். ஸோ ஆர்த்தோபட்டி கீழே 2 இன்ச்சு போட்டு மேலே 2 இன்ச்சு சாஃப்ட் போட்டு லேட்டெக்ஸ் போடக்கூடிய கிளாத் போட்டு 5000 ஒரு சிங்கிள் கொடுக்குறோம். நம்மகிட்ட ஃபாஸ்ட் மூவிங் ஆர்த்தோ லேட்டெக்ஸ்ங்க. 4 இன்ச்சஸ் ரீபாண்டட், முதுகு வலி வராம 2 இன்ச்சு சாஃப்ட் குஷனிங்காக 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டு இதோட குயின் சைஸ் பிரைஸ் எல்லாமே மார்க்கெட்ல 30,000 கொடுக்குறோம். சென்னை ஷோரூம் ஆஃபரா 24,000 கொடுக்குறோம். 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டு நம்ம பண்றனால 4 இன்ச்சு ரீபாண்ட் 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம். இது ஒரு 35,000 மதிப்புள்ளது. உங்களுக்கு 30,000 வரை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட 6 இன்ச்சு லேட்டெக்ஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். நீங்க ஒரு ஷோரூம் போகலாம், கடைக்கு போகலாம், 6 இன்ச்சு லேட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. பட் பயன்படுத்துவாங்களா அப்படின்றது பெரிய பெரிய கேள்விக்குறி தான். நம்மகிட்ட 2 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சு எப்பவுமே அவைலபிள் இருக்கும். குயின் சைஸ் எல்லாமே 40,000 கொடுக்குறது வெறும் 30,000 நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஃபினிஷிங் எல்லாமே இந்த மாதிரி பிரம்மாண்டமா உங்களுக்கு வந்துடும். எல்லா மெத்தைகளுமே எடுக்கக்கூடிய எல்லா மெத்தைக்கும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா நம்ம எடுக்கக்கூடிய மெத்தை எல்லாமே பில்லோ, பெட்ஸ்பெட், அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹியூஜ் குவான்டிட்டி நம்ம வச்சிருக்கிறதுனால எப்போ கேட்டாலும் நம்மளோட 2வது நாளே நம்மளோட மெத்தையை நம்மளால மேக்கிங் பண்ண முடியும். 3வது நாள் 4வது நாள் உங்களோட வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி நம்மளால பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸை பொறுத்தளவுக்கு பீப்புள் என்ன ஒரு பொருளை அவங்க உள்ள ரா மெட்டீரியலாக செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த பொருள் எல்லாமே இங்கே பேஸ்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி இதை வந்து ஸ்டிச்சிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டான முறையில் நல்ல குவாலிட்டியில் இது மேலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரிஜினல் பேம்போ போட்டு, இப்போ பேம்போன்னு சும்மா எழுதிறதுனால அது பேம்போ ஆகாதுங்க. ஸோ நல்ல 350 ஜிஎஸ்எம்க்கு ஒரிஜினல் பேம்போ போட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது என்னன்னா லேட்டெக்ஸ் மாதிரியான இயற்கையான பொருளை போட்டு உங்களுக்கு ஹீட் வர வகையில் பாலிஸ்டரு இல்லை ஒரு கெமிக்கல் கலந்து ஒரு துணி நீங்கள் போட்டிங்கன்னா லேட்டெக்ஸ் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்பாடே இருக்காது. ஸோ தயாரிக்கக்கூடிய எல்லா மெத்தையுமே எல்லாருடைய உடல்நலம் சார்ந்து தான் தயாரிக்கிறோம். குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு வயசானவங்களா இருக்கீங்க, இல்லை ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, சின்ன குழந்தைங்க இருக்குன்னா உங்கள் வெயிட்டுக்கு உங்களோட ஏஜுக்கு என்ன மாதிரியான பொருள் சூட் ஆகும் அப்படின்ற விஷயத்த சரியான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த கிளாத் முதற்கொண்டு உங்களுக்கு உடல்நலம் சார்ந்து தான் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்டிச் பண்ணுற இடம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா 90க்கு 100 அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய நீல அகலத்துக்கான பெட்ஸ்வெட் எல்லாமே எலாஸ்டிக் வச்சு பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்னை, மதுரை, திருச்சி அது ஓரியன்டாக போகக்கூடிய ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மெத்தை கடைக்கு கொடுக்கலங்க, டைரக்ட் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அது ஏன் அந்த வகையை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்கக்கூடிய எல்லா மெத்தைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா மெத்தையை பீஸ் டு பீஸ் மாற்றி தரங்க. இதை வீடியோ பார்க்குற நீங்கள் வாங்கணும் அப்படின்ற அடிப்படையில் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, சும்மா யதார்த்தமாக பேசுவோம். சரியான பொருளை குவாலிட்டியாக வெளிப்படையாக பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் மாற்றி தரேன்னா பெரிய வகையில் நான் குறைஞ்சி போயிட மாட்டேன். அப்படி நான் பண்ணி கொடுத்தேன்னா 4 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன். எனக்கு கஸ்டமர் பேஸ் வேணும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்த்து தாங்க நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம ஓனாகவே மெத்தைகள் தயாரித்து கொடுக்குறதுனால என்ன நீல அகலத்தில் கேட்டாலும் நம்மளால் மெத்தையை தயாரிக்க முடியும். உங்கள் கண்ணெதிர பார்த்துட்டு இருக்க மெத்தைகளே பார்த்தீங்கன்னா 9க்கு 9ன்ற பிரம்மாண்டமான சைஸ் தான். ஒரு சின்ன சைஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய சைஸாக இருக்கட்டும், இல்லை மெத்தையில் கஸ்டமைஸ்டாக பண்ணுறதுனால என்ன மாதிரியான மெத்தையும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக நம்ம பண்ணிக்கலாம். என்ன கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட் ப்ரௌனாக இருக்கட்டும், ப்ரௌனாக இருக்கட்டும், இல்லை ஒயிட் கலராக இருக்கட்டும், என்ன கலர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு சென்னைக்கு கிட்டத்தட்ட 40 மெத்தை நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ அந்த கஸ்டமருக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த அக்சசரிஸ் வைக்கும்போது நீங்கள் நல்லா குறிப்பாக நோட் பண்ணி பாருங்க. இது வாரண்டி கார்டு. ஸோ அவங்களோட பேர், அவங்களுடைய வாரண்டி டீட்டெயில் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி கம்பெனி சீல் வச்சே நம்ம கொடுத்துருவோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மெட் தாங்க. வாரண்டி கார்டு கொடுக்கலாம், சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், என்ன வேணால் சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி மெத்தை எடுத்ததுக்கப்புறம் மெத்தைன்னு சொல்லி ப்ராப்ளம் கூப்பிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனி கால் எடுப்பாங்க? நாங்கள் அப்படி கிடையாது. உங்களோட ப்ராப்ளம்னா உடனே காது கொடுக்குறோம். ஏதோ ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணுறோம். ப்ராப்ளமாக இருந்தால் பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தராங்க. ஸோ மோஸ்ட் ட்ரஸ்டபுளான ஒரு கம்பெனியாக இருக்கிறனால தான் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் தரமாக தயாரித்து கொடுத்துருக்கோம். ஸோ மெத்தை தேவை அப்படின்னா நீங்கள் வாங்குறதை தாண்டி ஏதாவது நாலேஜ் ஓரியன்டாக தகவல் வேணாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஷேர் பண்ண கடமை கொட்டுருவோம். பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம்.